நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வீட்ல யாராவது பெரியவங்க வேலை செய்யறவங்க இருக்காங்களா? ஒரு வேலைக்கார பாட்டி இருக்காங்க. கூட்டிட்டு வாங்க. பாட்டி, ஒரு குழந்தை கிடைக்குமா? ஏமா? ஒரு குழந்தை வேணும். ஏமா பாட்டி, கலைக்கு மார்க் கட்டிருக்க, வலி தாங்க முடியாம ரொம்ப தவிக்கிறா. இல்ல பக்கத்துல இல்ல உங்க தெரிஞ்ச இடத்துல ஒரு சின்ன குழந்தை கிடைச்சா உங்க வாங்கிட்டு வர முடியுமா? பாவம் பாட்டி, ரொம்ப துடிக்கிறா. பயப்படாதம்மா, குழந்தை பால் குடிச்சா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு தான் கேக்குறேன். இப்பவே போறேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கான், அவங்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் பாட்டி, நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ராமா, ஏ ராமா, டே ராமா, எங்க போயிருப்பான்? டே ராமா. ஏய் கிழவி, என்ன வாசல் நின்னுட்டு சவுண்ட் விட்டுட்டு இருக்க? டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன்டா. எதை பத்தி பேச போற? அமெரிக்கா இந்தியா அணுசக்தி ஒப்பந்தத்தை பத்தியா, இல்லாட்டி ராமர பாலம் இருக்கா இல்லையான்றத பத்தியா? டேய், அது இல்லடா, உன் குழந்தை வேணும்டா. குழந்தையா? ஆமாடா, உன் குழந்தை வேணும்டா. ஒரு பொண்ணு தான் குழந்தைய திருட்டு கொடுத்துட்டா. ஏதாவது ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தா தானே வலி நிக்கும். குழந்தை வேணும்னு கேட்டதும் உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உன் குழந்தைய கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும்டா. நல்ல சென்டிமெண்ட் ஸ்டோரியா தான் இருக்கு. குழந்தை கொடுத்தா காசு கொடுப்பாங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு? 500 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளவு வேணாலும் வாங்கி தரேன்டா. அப்போ 1000 கேளு. இதுக்கெல்லாம் காசு வாங்குறதே பாவம்டா. ஏய் கிழவி, கம்முனிரு. நீயா காசு கொடுக்க போற? அவங்க தானே கொடுக்க போறாங்க. சரி குடு, 1000 ரூபாய வாங்கிட்டு வந்து தரேன். சீக்கிரமா குடு. குழந்தையோட திருப்பி வரும்போது காசோட வரணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். குழந்தைய கொண்டாடா. பத்திரமா பாத்துக்கோ. காசோட சீக்கிரமா வந்துடணும் சொல்லிட்டேன். காசோட வரேன்டா, ஏன்டா பயப்படுறேன்? போ. அப்படி சொல்லாத. கொஞ்ச நேரம் ஒரு குழந்தை கொண்டு வர சொல்லிருக்கேன். வாங்க பாட்டி, சீக்கிரம் வாங்க. கொஞ்ச நேரம் இரு. வாங்க பாட்டி. இந்தா தாயி, குழந்தைக்கு முதல்ல பாலை கொடு, எல்லாம் சரியா போயிடும். என்னது? என்ன நடக்குதுங்க? யார் குழந்தை? யார் குழந்தை? ஒரு நிமிஷம். கலைக்கு மார்க் கட்டிருக்கேன். நான் தான் பக்கத்துல இருந்து ஒரு குழந்தைய கொண்டு வர சொன்னேன். ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. என் பொண்ணுக்கா இப்படி நடக்கணும்? ஏமா? ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. நான் என்ன பண்ண? இங்க பாருங்க. பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. இப்ப சரியா போச்சா? பாட்டி, குழந்தை யாருது? எல்லாம் நம்ம பயலுதான். ஒரு 500 கொடுத்தா போதும்.
துளசி விழுந்துட்டா அவளால எந்திரிக்க முடியாது, அவளால எதுவும் செய்ய முடியாது, என்ன ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சேன். படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டா. இதுவரைக்கும் என்ன ஜெயிக்கணும்னு நினைச்ச யாரும் உயிரோட இருந்தது கிடையாது. முதல் தடவையா தோத்துருக்கேன், அதுவும் அந்த செல்வி கிட்ட தோத்துருக்கேன். You see, நல்ல தம்பி, you know very well. Failure is the stepping stone for success. You don't worry. ஆறுதல் சொல்றியா? நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? என்னுடைய வலிக்கு எந்த ஆறுதலும் மருந்தாகாது. எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பணம், எவ்வளோ போராட்டம் எல்லாம் போச்சு. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எதுக்கு அரசியல் பார்க்க ஹாஸ்பிட்டல் போனீங்க? சரி, ஹாஸ்பிட்டல் போனீங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே? தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி உங்கள் வாயால் நீங்கள் கெட்டுட்டீங்க. இன்னொன்னும் சொல்லுவாங்க, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அப்புறம் ஒன்றும் இல்லை. ஏண்டா யானை விழுந்தா எலி ஏறி விளையாடுமா? என்ன விளையாடுறீங்களா என்கிட்ட? செல்வம் அண்ணா, எனக்கு அரசியோட உயிர் வேணும், செல்வியோட உயிர் வேணும், அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரோட உயிரும் வேணும். அந்த ஐஸ்வர்யா மட்டும் உயிரோட வேணும். சொல்லுங்கண்ணா, என்ன செய்யணும்? இவன் கூட ஒரே பிரச்சனையா போச்சு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறது இன்னைக்கு. ஹலோ, வாங்க எல்லாரும் வாங்க, கீழே இறங்க வாங்க. அண்ணா வாங்கண்ணா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். என் பர்ஸ்ல வச்சிருந்த பணத்தை காணோம். என்ன பிரச்சனை? பர்ஸ்ல வச்சிருந்த பணத்தை காணுங்க. எவ்வளவு பணம் காணும்? 2500 ரூபாய் காணும். யார் எடுத்திருப்பா? வேற யாரு? என் ரூம்ல தங்கி இருக்கிற துரைதான். என்னப்பா சொல்ற? இது வரல இந்த மேட்ச்ல இப்படி ஆனதே கிடையாது. இல்ல, அவர் தான் எடுத்திருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். நான் போலீஸ் பாரியா? நீ வேலையை பாரியா? வெளியே வர சொல்லியா? கூப்பிடியா கூப்பிடியா வெளியே வர சொல்லியா? எதைய பார்த்துக்கிட்டு கூப்பிடியா? என்னாச்சு? உங்க ரூம்ல 2500 ரூபாய் பணத்தை காணுமா? காணும்னா இவன் பணத்தை நீ தான் எடுத்தேன்னு சொல்றான். நானா? ஆமா. ஆமையா, நீ தான் என் பணத்தை எடுத்த. என் பர்ஸ்ல இருந்து 2500 ரூபாய் காணோம். இத பாரு, அனாவசியமா பழி போடாத. யோ, ரூம்ல நம்ம 2 பேர் தானே இருக்கோம். யோ, அதெல்லாம் இல்ல, நீ தான் எடுத்த. ஏப்பா, இங்க பாரு, ரூம்ல 2 பேர் தானே இருக்கீங்க. யோ, உனக்கு தெரியுமா வாய முடியா? அண்ணாச்சி, அவன் ஆரம்பத்துல இருந்து நீ என்கிட்ட அனாவசியமா தகராறு பண்ற. நான் ஏன் தகராறு பண்ணோம்? என்ன பிரச்சனை? என்கிட்ட என்ன பிரச்சனை? நான் ஏன் தகராறு பண்ணோம்? நீ தான் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் திருடுற அளவுக்கு வரல. இத பாருங்க அண்ணாச்சி, நான் சத்தியமா எடுக்கல. இவன் அனாவசியமா என் மேல பழி போடுறான். நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. மேல பழி போட்டேன். இந்த மேன்ஷனுக்கு ரொம்ப நல்ல பேர். போலீஸ் எல்லாம் வர மாதிரி இருந்து தயவு செஞ்சு பொட்டில தூக்கிட்டு கிளம்பு. போ வெளியா. இல்ல அண்ணாச்சி, நானே போயிடுறேன். திருட்டு பட்டம் கட்டினதுக்கு அப்புறம் நான் சத்தியமா இங்க இருக்க மாட்டேன். இவ்வளவு நாள் என்ன இருக்க விட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, கிளம்பு. எங்க வந்தா? எங்க அப்பாவை பார்க்கணும். உங்க அப்பெல்லாம் போயாச்சு. எங்க போயிட்டாரு? அடிச்சு துரத்தியாச்சு. உங்களுக்கு மனசாட்சிங்கிறதே கிடையாதா? ஏன் எங்க அப்பா எங்க போனாலும் அவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? யார் டார்ச்சர் பண்ணது? உங்க அப்பா பண்ண டார்ச்சர் தான் அடிச்சு துரத்தணும். நீ கிளம்பு. நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற? முறைக்கிற ஆளை பாரு, மூஞ்ச பாரு. கிளம்பு. போன்னு சொல்றேன்ல, நான் முறைச்சிட்டு நிக்கிறா. போட்டேன்னு வையே. கிளம்பு.
அப்பாவா அப்பா அப்பாவை பார்க்காம இருக்க முடியாது அங்காட்டியும். ஆஹா, புலம்பு வச்சிட்டான். ஒரு சாதாரண சின்ன பைய நம்மளை இப்படி புலம்பு வச்சிட்டான். கை கெட்டது வாய் கேட்டாம போச்சு. வர்ற அமாவாசைக்குள்ள என் ஆசையை நிறைவேற்றலான்னு பார்த்தா முடியாது போல் இருக்கு. இவன் இப்படி பண்ணிட்டு போனது நினைச்சா எந்த அமாவாசைக்கு தான் இது முடியுமோ? ஐயோ, நான் அந்த குழந்தைய வச்சு புதையல் எடுக்கலான்னு நினைச்சேன். அந்த நாயை அந்த குழந்தைய வச்சு எங்கிட்டயே பணம் பறிக்கணும்னு நினைக்கிறான்டி. நான் விட மாட்டேன். அவன் எங்க போனாலும் நான் விட மாட்டேன்டி. அப்பப்போ ஃபோன் பண்றான், மிரட்டுறான். ஆனா நேரில் வர மாட்டேங்கிறான். வெத்தலைமைக்கே அகப்பட மாட்டேங்கிறானே அவன். ஐயோ, சிங்க மாதிரி உடுக்கடிச்சுக்கிட்டு இருந்த மனுஷனை இப்படி படிக்கட்டுல வச்சு புலம்பு வச்சுட்டு போயிட்டானே நாய். நாசமா போவான். நல்லாவே இருக்க மாட்டான். அம்மா சும்மா தேவையில்லாம திட்டாத. செய்தாருக்கு செய்த வினை. அடி செருப்பால. ஏண்டி வக்கரத்தை வாங்குற? என்ன இது வரைக்கும் எங்க கூட இருந்துட்டு இப்ப புதுசா அவன் கூட சேர்றியா? அவன் கூட சேர்ந்து புதையல லவட்டிட்டு போலான்னு பிளான் பண்றீங்களோ? இத பார், இப்படி ஒரு திட்டம் மனசுல இருந்தது பொண்ணு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பொடி போட்டுருவேன். ஏய் வாடாங்க. இது பார் அவனை பாத்திருக்கியா? தெரியும் மாமா. அவன்தான் போய் அவனை தேடு. அவன் எங்க இருந்தாலும் அவன் கொலவளைய கடிச்சிக்க கொண்டு வா. போடா. அம்மா போற அப்பா போற இல்லடா அப்பா போற அம்மா போற அம்மா போற ஏய்யா, என்ன விவசாய கட்ட மனுஷனா இருக்க? அந்த நாதேரி நாயை கண்டுபிடிக்க இந்த பைத்தியத்தை அனுப்பிச்சிருக்கியா? அப்புறம் இந்த லூசை தேடி கண்டுபிடிக்க இங்க இருந்து 4 பேர் போனோம். என்ன வேலையா பண்ற? இதோ பார், இவனை பத்தி உனக்கு தெரியாது. இவன் கடிவாளம் போட்ட குதிரை. உன்ன மாதிரி என்ன மாதிரி மனசு அலபாய மாட்டான். இவனை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்து பத்த வச்சுட்டோன்னு வை, அந்த காரியத்தை முடிக்காம தூங்க மாட்டான் இவன். தெரியுமா உனக்கு? இத பாருங்க, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் பாரியா, என்னடி என்ன? நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த நாய்க்கு அவரு இவருன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க. உன் மனசுல கட்டளை போட்டு உட்காந்துட்டானா? உட்காந்தாலும் உட்காந்துருப்பாண்டி. நமக்கு துரோகம் பண்ண நாயவன், துரோகி, களவாணி, ராஸ்கல். செத்த பணத்துக்கு முன்னாடி ஆடிட்டு போறவன். அவனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? இத பாருங்க, நீங்க செய்யற வேலை விட அவர் எவ்வளவு தேவையில்ல. உங்களால அவர் எதுவும் பண்ண முடியாது. பாரியா, உன் பொண்ணு பேசிட்டு போறத பாத்தியாடி? எவ்வளவு வேலை பண்ணிருக்காம. இப்பதாண்டி தெரியுது. அவன் நம்ம வீட்டுல பூந்து குழந்தைய மட்டும் திருடிட்டு போலடி, பொண்ணு மனசையும் கலைச்சிட்டு போயிட்டான். டேவிட் சார். இதுதான் நம்மளுடைய பிளான். டோன்ட் மிஸ் இட். பி கேர்ஃபுல். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். பேஷரம் ஹராமி லோக், கொஞ்சம் கூட மேனேஜ்ல டோரை படக்கு திறந்து வந்துறீங்க. ஒரு பொம்பளை தனியா இருக்காளே, கொஞ்சம் கூட டீசன்சில. என்னடா தலை போற காரியமா அவசரமா வந்துட்டீங்க? இப்ப உங்களுக்கு நல்ல தம்பி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நானும் எத்தனை தடவை தெரியாது சொல்லுவேன். முடிஞ்சா புடிங்க, இல்லனா விட்டுடுங்கடா. அவனை பிடிச்சோம், ஆனா எஸ்கேப் ஆயிட்டான். ஒன்னு பண்ணலாமா? நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் போய் பிடிச்சிட்டுமா? நீ ஒன்னும் போக வேண்டாம். நல்ல தம்பி எங்க இருக்கான்னு சொல்லு, நாங்க உன்னை விட்டுடுறோம். இப்படிலாம் ஆசை காட்டினா கங்கா மயங்கிருவா. நல்ல தம்பி எங்க இருக்கான்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறியா? கங்கா
உயிரே போனாலும் நண்பர்களை காட்டி கொடுக்க மாட்டா. ஹலோ, போன் அடிக்குதுல எட. ஏன் நிலைமையில நல்ல தம்பி இருந்தாலும் அவனும் காட்டி கொடுக்க மாட்டான். ஆஹா, என்னடா பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? டார்ச்சர் பண்ணுவீங்களா? டார்ச்சர் பண்ணுங்கடா. என்னடா பண்ணாலும் நான் வாயை திறக்க மாட்டேன். நீ எவ்வளவுதான் அடிச்சாலும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. அடிக்கடா, அடிங்க. என்ன கங்காவை இப்படி ஆசை காட்டா கங்கா காட்டி கொடுத்துருவாளா? போங்கடா போங்க. இதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. நான் அப்படிப்பட்ட ஆளு இல்ல. ஓஹோ, பெருசா வந்துட்டாங்க. இப்போ உன் போன் அடிக்குது எட. மாத்தி மாத்தி பேசிங்கடா. பெருசா கீழ்ச்சாங்க. போலீஸ் புத்திய காட்டுறாங்க. காட்டுங்கடா. சும்மா மாட்டேன். சொல்லுங்க சார். ரொம்ப நேரம் மிரட்டாத. சார் கிளியரா கேட்க மாட்டேங்க சார். நீ மிரட்டா நான் பயந்துருவேனா? சார் போடா. வெளியில வந்து பேசுங்க. வெளியில போய் பேசுப்பா. சொல்லுங்க சார். ஓகே சார். ஹலோ, தம்பி, நான் கங்கா பேசுறேன். கங்காவா? எந்த கங்கா? ஏய், விளையாடாதே. நீ செல்லமா கூப்பிடுவியே, கேஞ்சஸ். ஓ, நீ இன்னும் உயிரோட இருக்கியா? அரசி உன்னை கொல்லல? நான் என்ன உனக்கு மாமனா மச்சனா? நீ எதுக்கா எனக்கு ஃபோன் பண்ணணும்? ஏய், என்னது? நான் சொன்னதே எனக்கு திருப்பி சொல்ற. அவன் மேல இருந்த பாசத்துல கோவத்துல அப்படி டப்புன்னு சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் நீ ஏன் நல்ல தம்பி இல்ல? ஹே 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 ஹே, இந்த அல்வா கொடுக்குறவெல்லாம் வேணாம். என்ன மேட்டர் சொல்லு. ஏய், ஏன் கோவமா பேசுற? என்னாச்சு உனக்கு? ஏய், நம்ம ப்ரொஃபஷன்ல என்ன சென்டிமெண்ட்? எந்த சென்டிமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. எவ்வளவு தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? உடம்பு இருந்தா மட்டும் பத்தாது, மூளையும் வளரணும். நல்ல தம்பி, இங்க இருக்கிறவங்க நல்ல தம்பி எங்க இருக்கான் சொல்லு சொல்லுன்னு என்ன சித்திரவதை பண்றாங்க. ஆனா நான் ஒரு வார்த்தை நான் எங்க இருக்கேன்னு சொன்னா சொல்லிடுவேங்கிறியா? ஏய் இல்ல, நான் வந்து சுத்தாத. என்ன விஷயம் சொல்லு. நல்ல தம்பி, என்னை இங்கிருந்து காப்பாத்து. முடியாது. அப்புறம் பார், அரசிய யூனிஃபார்ம் கரெக்டா வைக்கணும். அதுக்காகத்தான் நான் உன்கிட்ட வந்தேன். அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே நீ எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு யூஸ் ஆக போறதும் இல்லை. இனிமே நீ யாரோ நான் யாரோ. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட வாங்க, எனக்கு உதவி பண்றதுக்காக யாரும் என்கிட்ட வராதீங்கன்னு சொன்னல. நான் வரலம்மா. இனிமே உனக்கு எந்த உதவி பண்ணவும் நான் வரல. உன் வழியை நீயே பார்த்துக்கோ. எனக்கு இனிமே இந்த போன்ல கூப்பிடுறதால வச்சுக்காத. இந்த போன்ல நான் உனக்கும் கிடைக்க மாட்டேன், எவனுக்கும் கிடைக்க மாட்டேன். தம்பி, கங்கா உள்ள இருக்க வரைக்கும் உனக்கு நல்லது.
கங்கா வெளியில வந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. கங்கா வெளியில வருவா, நிச்சயமா வருவா. கங்கா கிட்ட போனை கொடுத்து எனக்கு பேச வச்சு என்ன ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா? இது இருக்கிற வரைக்கும் தானே அவங்க என்ன ட்ரேஸ் பண்ண முடியும். நல்லா இருக்குப்பா. ஹலோ, நான் கங்கா பேசுறேன். கங்கா, கங்கா நீ எங்க இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நீ இல்லாம இங்க யாரோ வந்துட்டு போறாங்க. கங்கா, கங்கா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. கங்கா, நான் எங்க இருக்கேன்னு சொன்னா மட்டும் என்ன வந்து காப்பாத்துவீங்களா? நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சா நான் ஏன் எங்க இருக்கேன்? கங்கா, நம்மளை விட்டு கண்ணன் போயிட்டான். இப்ப அவன் அரசு வீட்டுல தான் இருக்கான். கண்ணை எக்க எடுக்கட்டு எப்படியாவது போட்டோம். குழந்தை நல்லபடியா பிறந்துச்சா? அதெல்லாம் நல்லபடியா பிறந்துச்சு. அப்பா, ஒரு நல்ல செய்தியாவது கிடைச்சதே. புதையல் வேணும்னு ஆசைப்பட்டோம்ல, கிடைச்சிருச்சுல்ல. கங்கா, அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியிலிருந்து நான் தூக்கிட்டு வந்தேன். அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எங்கிட்ட இருந்து ஒரு களவாணி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். களவாணி பையனா? தூக்கிட்டு போயிட்டானா? யார் அந்த களவாணி பையன்? அதெல்லாம் உனக்கு தெரியாது கங்கா. உதவி செய்யணும்னு வந்தான், மொத்தமா உழ வச்சுட்டு போயிட்டான். இப்ப குழந்தை எங்க? கேக்குறல்ல, இப்ப குழந்தை எங்க? இப்ப அவகிட்ட தான் இருக்கு. ஆனா அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான், ஏது பண்றான், எந்த விஷயமே எனக்கு தெரியாது கங்கா. குழந்தைய நினைச்சு நான் தவிச்சிட்டு இருக்கேன் கங்கா. எனக்கு தெரியாம மொத்த புதையலையும் நீயும் பொண்டாட்டியும் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல கங்கா. யார கேட்டு செஞ்ச? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணி கேப்பியே, குழந்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கேட்கணும் உனக்கு தோணல? என்ன இதெல்லாம் உன் பொண்டாட்டி கொடுத்த ஐடியாவா? கங்கா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது கங்கா. நீ வர்றப்போ ரெடியா புதையல் எடுத்து வச்சிருந்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். வாய மூடுறியா? எல்லாரும் சேர்ந்து இந்த கங்கா வெளியிலே வரமாட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வரேயா, வரேன். உனக்கு உன் பொண்டாட்டிக்கு, ஏன் அந்த நல்ல தம்பிக்கும் மொத்தமா சேர்த்து வைக்கிறேன் கொல்லி. கங்கா, கங்கா, கங்கா. David. எனக்கு அந்த கங்காவோட அப்பாவை பார்க்கணும். அந்த ஆள் எனக்கு வேணும். நம்ம இடத்துக்கு அவனை கொண்டாங்க. ஓகே சார். என்னப்பாச்சு? ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா மேல மேல கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. எனக்குன்னு மேன்ஷன்ல ஒருத்தன் வந்து வாச்சான். நீ தான் பார்த்திருக்கியே அந்த பைத்தியத்தை. அவனோட பணத்தை நான் எடுத்துட்டேன்னு கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணி எல்லாருமா சேர்ந்து துரத்திட்டானுங்க. அதை பத்தி கூட நான் கவலைப்படல. நான் இனிமே அங்க இருந்தேன்னா மேன்ஷன்ல எது காணாம போனாலும்
அதை நான் தான் திருடினேன்னு சொல்லிடுவானுங்க. அதனால இனிமே அங்க இருக்கக்கூடாதுன்னு நானே வந்துட்டேன். வேற இடம் பார்க்கலையா? எல்லாத்தையும் மொத்தமா அங்க விட்டுட்டு வந்துட்டேன். கையில ஒரு பைசா இல்லை. நான் என்ன வேலை பார்க்க போறேனோ, என்ன சம்பாதிக்க போறேனோ தெரியல. அதான் நான் அப்பவே சொன்னேன்லப்பா, என் கூட வீட்டுக்கு வந்துருங்கப்பா. இல்லம்மா, வேண்டாம். கொஞ்சோண்டு தன்மானம் இருக்கு, அதை விட்டுட்டு வர சொல்றியா? செல்வியே வந்து என்னை கூப்பிடணும், அது வரைக்கும் நான் வரமாட்டேன். இங்கே இப்படி எங்கேயாவது ரோட்ல இருந்துட்டு போறேன். என்னப்பா இப்படி சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே கிடையாதா? யோகி மாதிரி இருந்துட்டு போறேன். கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு, கிடைச்ச இடத்துல படுத்துக்கிட்டு. இதுலயும் ஒரு சுகம் இருக்கு. அப்ப உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேப்பா. இனிமே என்னால சரியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. சாப்பிட உட்காந்தா நீங்க சாப்பிட்டீங்களோ இல்லையோன்னு கவலையா இருக்கும். பெட்ல படுத்தா நீங்க தூங்குறீங்களோ இல்லையோன்னு நினைச்சிட்டே இருப்பப்பா. உங்க அப்பா பத்தி கவலைப்படாத. உங்க அப்பனுக்கு கடவுள் மூளையை கொடுத்துருக்கான். அதை வச்சுக்கிட்டு விட்டதெல்லாம் திருப்பி பிடிச்சிருவான் இந்த ஜிஜே. நீ கிளம்பு. ஆனா என்னால அப்படிலாம் விட முடியாதுப்பா. விட முடியாதுன்னா என் கூட சேர்ந்து இருக்க போறியா? அப்போ இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழிப்பா? சொல்லுங்க. உங்க பெரியம்மா தாமரை இருந்தாங்கல்ல, அவங்க அப்பா ராஜசேகர் தாத்தா உனக்கு தெரியுமா? தெரியும். அவர்கிட்ட எனக்கு சேர வேண்டிய பணம் இருக்கு. அதை நான் போய் கேட்டேன்னா தாமரை செத்ததுக்கு நீ தான் காரணம்னு என்னை அடிச்சு துரத்திடுவாங்க. ஆனா நீ போய் கேட்டேன்னா ஒருவேளை மனசு இறங்கலாம். இறங்கினா பணத்தை கொடுக்கலாம். போய் பேசி வேணா பாரு. ஆனா காவேரி, நீ அங்க போற விஷயம் செல்விக்கு தெரியக்கூடாது. சரிப்பா, நாளைக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கப்பா. போனா? அப்பா இந்தாங்க. தேங்க்யூ. பரவாயில்ல, போயிட்டு வரேன்ப்பா. சீக்கிரம் போ.
விடுங்கயா விடுங்கயா யாரையா நீங்களா என்ன எதுக்கே இந்த பாடுபடுத்துறீங்க விடுங்கயா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் யார் தெரியுமா மிஸ்டர் அழகர்சாமி சம்மந்தின்னு சொல்லுங்க இப்படி 3 பேரை விட்டு தூக்கிட்டு வர சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்களே சட்டை கூட போட விடாம கேவலப்படுத்திட்டீங்களே இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் சம்பந்தி அந்த வார்த்தையே சொல்லாத உன்ன மாதிரி நாதாரிகள்லாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களை சம்பந்தின்னு சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம் சாடிஸ்ட் பிள்ளைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வீட்டுக்குள்ள விடுறது கலாட்டா பண்றது இதை மட்டுமே பொழப்பா வச்சிருக்கீங்களே இதனால் வரைக்கும் நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சதில்ல உங்களோட பேசணும்னு நினைச்சதில்ல துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி உன்னை கண்டால விலகி போயிட்டு இருந்தையா ஆனா நீ உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எங்களை விடுற மாதிரியே இல்லையா விலகினாலும் விரட்டி விரட்டி பின்னால வரீங்களே நாங்க எங்க விரட்டுறோம் நீங்க தான் எங்களை ஓட ஓட விரட்டுறீங்க தேவையில்லாம பேசாத என் பேர பிள்ளைங்க என்ன கேட்டா அன்னைக்கு யாருக்கும் தெரியாம ஆஸ்பத்திரிக்குள்ளார வந்தது நீ யாருக்கும் தெரியாம குழந்தையை தூக்கிட்டு போனதும் நீ உன் மனைவி மகளோட அந்த குழந்தையை ஒளிச்சு வச்சதும் நீ போலீஸை ஏமாத்தினதும் நீ எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதுங்க நீ கங்கா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் உன்னால எதையுமே மறைக்க முடியாது உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது இல்லைனா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னியே அந்த குழந்தை உங்ககிட்ட இருந்து காணாம போயிடுச்சுன்னு அது உண்மையா பொய்யா இல்ல கங்காவை ஏமாத்துறதுக்கு நீ ஏதாவது பிளான் போட்டிருக்கியா நான் பெத்தது நானே ஏமாத்துவேனா நீ பெத்த இன்னொன்னு கடத்தி கொண்டு வச்சிருந்தத அப்ப என்னடா கிழிச்ச சத்தியமா என் பேர பிள்ளை எங்கிட்ட இருந்து எவனோ தூக்கிட்டு போயிட்டான் இப்போ அவன் எங்க இருக்கான் தெரியலையா அவனை உனக்கு எப்படி தெரியும் விசாரணையா பண்றீங்க சொன்னா வீட்டுக்கு போவ இல்ல உள்ள போவ எப்படி வசதி சொல்லு உனக்கு எப்படி தெரியும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக எடுத்தானா இல்ல உன்னை பிளாக்மெயில் பண்ணுங்கிறதுக்காக எடுத்தானா இல்ல குழந்தைய வச்சு சம்பாதிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவனா தெரியலையா டேவிட் சார் இவ சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம டீமை விட்டு அவனை தேட சொல்லுங்க எஸ் சார் எனக்கு என் பேர புள்ள எங்க இருக்கான்னு தெரியணும் டேக் மாவே ஓகே சார் சரி 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 நானே வரேன் சம்பந்தி விடுதானே விடுங்கய்யா விடுங்க பொறுங்கயா பொறுங்க பொறுங்க நானே இறங்குறேன்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன ஒண்ணு தேவை மெதுவா மெதுவா இறங்கியா வயசானவையா என்ன ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க இறங்கியா ஐயோ ராத்திரி முழுக்க தூக்கம் இல்ல இறங்கு உடம்பு வலிக்குது இனிமே நீங்க தான் இருக்கணும் இனிமே இங்கதான் இருக்கணுமா வா ஏண்டா பிறக்கும் போது முறைச்சிக்கிட்டே பிறந்தியா ஏண்டா பேசாமலே இந்த மிரட்டு மிரட்டுறீங்க எல்லாருமே ஒரு மார்க்கமா தாண்டா இருக்கீங்க ஐயோ சம்பந்தி கப்பல் டிக்கெட்டும் வாங்காம பிளைட் டிக்கெட்டும் வாங்காம அந்த மாதிரி ஜெயில இறக்கி விட்டது மாதிரியே இருக்குது வசமா மாட்டிக்கிட்டேன் இங்க வெத்தலைக்கு உடுக்கிக்கு வேலையே எல்லாம் போச்சு
காவேரி. ஓ, செல்வியோட மக காவேரியா? என்னம்மா இங்கேயே நின்னுட்ட? உள்ள வாம்மா, வா. என்னம்மா, என்ன சாப்பிடுற சொல்லு. தாத்தாவை பார்க்கணும். ஓஹோ, அவ்வளவுதானே. என்னங்க, உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்ன காவேரி, அம்மா எப்படி இருக்காங்க? என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? சொல்லுமா, என்ன சாப்பிடுற? தாத்தா இப்ப வந்துருவாங்கம்மா. இதோ வந்துட்டார் பாரு. என்னங்க, நம்ம காவேரிங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ணமா? அப்பா ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இப்ப ரோடோட சுத்திட்டு இருக்காரு. தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போனா, இப்ப ரோடோட சுத்தறான். உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இல்லையா? உங்க பொண்ணோட புருஷன் தானே எங்க அப்பா. உங்களுக்கு முதல் உரிமை இருக்குல்ல? உங்க மனசு துடிக்கலையா? உங்க பொண்ணோட வாழ்ந்தவர் அவரு. சொத்து போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. இப்படி எல்லாரும் சேர்ந்து அவரை கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஓகே, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? எங்க அப்பாவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி தரணும். காவேரி, செல்வி பொண்ணா பேசுறேங்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன். நீ செல்வி பொண்ணா பேசல, ஜிஜே பொண்ணாவே பேசிட்டு இருக்க. வேணாமா, போ. போக மாட்டேன். நான் இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா கிட்ட பேசினா அம்மா திட்டுறாங்க, உங்ககிட்ட பேசினா நீங்க திட்டுறீங்க. எங்க அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். பாவம் தாத்தா அவரு. அவர் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. கேவலம் ஒரு மேன்ஷன்ல தங்கி இப்ப அங்கேயும் அவரால் தங்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு தாத்தா. கஷ்டப்படட்டும், ரோடு ரோடா சுத்தட்டும், பிளாட்ஃபார்ம் படுத்து தூங்கட்டும், ஏன் பிச்சு எடுத்து கூட சாப்பிடட்டும். கண்ணா, நீ ஒன்று செய். உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லு, நான் போய் ஒரு 4 நாள் பிச்சை போட்டு பிச்சைக்கார தொழிலை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ப்ளீஸ் தாத்தா, எங்க அப்பா வந்து வீட்டுல சேர்த்துக்கோங்க தாத்தா. நீங்களே வந்து அவரை கூப்பிடுங்க. மரத்துல இருக்க உன மடியில விட்டுக்க சொல்றியா? வெளியில சுத்துற சனின வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்க சொல்றியா நீ? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, நான் தாத்தா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அடிச்சு பல்லகளன உடைச்சிடுவேன். ஒரு குழந்தை கிட்ட பேசுற மாதிரியா பேசுற நீ? அம்மா ஒண்ணும் குழந்தை இல்லம்மா, அவ ஒரு குட்டி சாத்தான். அவ பேசுறது ஏய் கை நீட்ட பேசிடுவேன். என்னடா இது? மொரடா மொரடா. அம்மாடி, நீ போம்மா போ. தாத்தா அப்புறமா நல்லது செய்வாரு. போம்மா. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? எங்க அப்பா என்ன பண்ணாரு? ஏன் எல்லாரும் அவரை இப்படி வெறுக்கிறீங்க? அவர் சொத்தை எல்லாமே புடுங்கிட்டாங்க தெரியுமா? இப்ப அவர் எங்க போவாரு? என்ன சொன்ன? உங்க அப்பா நல்லவனா? சொத்தெல்லாம் இழந்துட்டாரா? என் சொத்தெல்லாம் இழந்தது நான் தான்மா. என் பொண்ணு தாமரையை நல்லா வாழ வைப்பான்னு நினைச்சுதாம்மா இந்த சொத்தெல்லாம் கொடுத்தேன். ஆனா பாவி கடைசியில் என் பொண்ணை தூக்குல தொங்க விட்டுட்டானாம்மா. காவேரி, உங்க அம்மா செல்வி அவனால எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? உன்னை வளர்க்க உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது உனக்கு தெரியுமா? அவன் நல்லவன் இல்லம்மா. பாசங்கிற பால்ல அன்புங்கிற நஞ்சை உனக்கு கலந்து கொடுத்துட்டு இருக்காமா. அது தெரியாம நீயும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே இருக்க. வேணாம், அவன் நிழல் கூட உன் மேல படவே கூடாது. அம்மா, உங்க அம்மாக்கு நீ சுமையா இருக்காதம்மா. அவ எவ்வளவுதான் சுமப்பா, அவளுக்கு சுமையா இருக்காது, துணையாயிரு. ஆனா வினையா மட்டும் இருக்காது. அம்மா காவேரி, நான் இது வரைக்கும் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஆனா நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு என்ன கொண்டாந்துட்டியம்மா. அதை நினைச்சாதான் என் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. நீ போம்மா, போம்மா.
பாட்டி நீங்களாவது சொல்லுங்க பாட்டி. ஐயோ என்னங்க ஏய் ஏய் நில்லி. ஏய் எங்கடி போற? விஸ்வா, ஏய் விஸ்வா, எங்கடி என்ன போற? விஸ்வா? ஏய் கேக்குறல நில்லி அங்க. ஏய் அக்கா அக்கா அப்பா ஜெயில இருந்து வந்துட்டாருக்கா. அவரை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கக்கா. ரோட்ல சுத்திட்டு இருக்காருக்கா. அக்கா தாத்தா கிட்ட சொல்லி கூப்பிட சொல்லுக்கா. நான் எந்த தப்பு பண்ணலக்கா. அப்பாவை பிடிக்காதவங்களை எனக்கும் பிடிக்கலக்கா. உனக்கு அப்பாவை பிடிக்காதா? உனக்கு அப்பா வேணாமா? சொல்லுக்கா. ஏய் அவளே இப்பதான் குணமாயி வந்திருக்கா. மத்தவங்கள பாய்சன் பண்ணது பத்தாதா? உங்க அப்பா பத்தி உனக்கு அப்படியே வந்திருக்கு. உன் பத்தி அவனுக்கு வரணுமா? ஏய் எழுந்திரி. அப்பா பாருங்க. என்ன கேக்குறானே? ஓடி வெளியா. என்னடா சொல்ற? ஓடி. டேய் விடுடா அவள. அண்ணா 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 நீங்களாவது சொல்லுங்கடா. அப்பா நல்லவர் நீங்க கிட்ட சொல்லுங்கடா. ஏன் மேல கோவம் வருது? என்ன அடிக்கனே? அண்ணா ப்ளீஸ் நான் இவங்க கிட்ட சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரதுக்கு ப்ளீஸ்ண்ணா. இல்ல காவேரி, நீ தப்பு பண்ற. ஒரு தப்பான மனுஷனை நம்பி அவர் நல்லவன் சொல்லி மத்தவங்க கிட்ட நீதான் கெட்ட பேர் வாங்குற. போதும். நீ அப்பாவை சப்போர்ட் பண்றியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணாத. எனக்கு அப்பா வேண்டாம். காவேரி அம்மா, அன்னைக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது நீ என்ன சொன்ன? உங்க பேரன் பேச்சை காப்பாத்துறதுக்கு எங்கம்மா வேலைக்கு போகணுமான்னு கேட்டியே. அப்போ இவங்கெல்லாம் உனக்கு அண்ணனாவோ அக்காவோ தெரியலையா? இப்ப இவன் அண்ணாவ அக்கா. உன் அப்பா புத்தி அப்படியே இருக்கு. போதும். எங்க அப்பாவை பத்தி எதுவும் பேசாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எங்க அப்பாவோட சொத்தெல்லாம் இப்பவே திருப்பி கொடுங்க. உங்க அப்பனோட சொத்தா? ஏய் உங்க அப்பா ஏற்கனவே ஒரு பிச்சைக்காரன். நாங்க தான் வந்து பொண்ணையும் கொடுத்து சொத்தையும் கொடுத்தோம். பேசுறத பாருங்கப்பா. நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க. பொய் சொல்றோம் அவ்வளவுதானே? போ போ. மாட்டேன். நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்க. அந்த சொத்து எல்லாத்தையும் கொடுங்க, நான் போறேன். இல்லனா அப்படியே போட்டனா போடி. விஸ்வா, விடுடா. அதான் வேற ஒண்ணும் பேசாம நீ அவங்க பேசுற. சொத்த கேக்க சொத்து. சொன்ன கேளுடா. போடி. டேய் நம்ம நீ சமத்த மாதிரி பேசுற. வெளிய போடி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.